ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் தி அன்கிரியேட்டிவ். ஸோ இன்னைக்கு வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கரண்ட்டாக சீரியஸாக போயிட்டுருக்க ஒரு இஷ்யூ தான் திருப்பரங்குன்றம். அந்த தீபம் ஏற்றணும் அந்த தூணில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு. நார்த் இந்தியாவில் வந்துட்டு அந்த தர்கான் ராமர் கோயிலுக்கு வந்து எப்படி ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு, அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம்ல இந்த இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இஷ்யூ பற்றி நீங்கள் ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த வீடியோ. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த இஷ்யூ எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராம் ரவிக்குமார் அப்படின்றவர் வந்து இந்து அமைப்பு நிர்வாகி. திருப்பரங்குன்றம் மலையில இருக்கிற ஒரு தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. சரி, ஓகே, திருப்பரங்குன்றம்ல இருக்கிற அந்த மலை மேல எப்பயுமே தானே ஏத்துறது, அது ஏத்துறதுல என்ன ப்ராப்ளம், இதுக்கு எதுக்கு வழக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இத்தனை வருஷமா வந்து அங்க இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கிற ஒரு அகண்டத்துல தான் வந்து இத்தனை வருஷமா வந்து விளக்கு ஏத்தி இருக்காங்க. பட் இந்த வழக்கு எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அங்க மலை மேல இருக்க ஒரு தூண்ல இதுக்கு மேல வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க. அதுல என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மலை வந்து திருப்பரங்குன்றம் அந்த கோவிலுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. அங்க வந்து சிக்கந்தர் தர்கா அப்படின்னு சொல்லி தர்காவும் ஒண்ணு வந்து இத்தனை வருஷமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த லைக் இந்த 2 ரிலீஜனை சேர்ந்தவங்களுமே இத்தனை வருஷமா வந்து ஒற்றுமையா சாமிலாம் கும்பிட்டுட்டு இதுவா தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த வழக்கு தொடுத்ததுனால என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப் இன் கேஸ் இதுக்கு வந்துட்டு இந்துக்கு வந்து இதுவா தீர்ப்பு ஓகே சாதகமா தீர்ப்பு வந்துச்சுன்னு சொன்னா, இதுக்கு மேல வந்துட்டு முஸ்லிம்ஸ் அங்க தர்கா இருக்கவங்க அந்த நான்வெஜ் அண்ட் தென் அந்த சமைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த அந்த தர்காவே வந்து இது லைக் மூடுற மாதிரியான ஒரு நிலைமை வந்து ஏற்படும் சொல்லி வருது. ஸோ இதனால தான் வந்து இங்க இஷ்யூவா போயிட்டு இருக்கு. இந்த வழக்கை வந்து யார் விசாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றம் மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் அப்படின்றவர் தான் வந்து இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாரு. ஸோ இந்த வழக்கை விசாரிச்சுட்டு நிறைய லைக் தேவையான ஆதாரங்கள் அவ்வளவா இல்ல அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ தேவையான ஆதாரங்கள் இல்லாத போதும் பழங்காலத்து அந்த பாடல்கள் மூலமாவே இங்க தான் வந்து விளக்கு ஏத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது, ஒரு கரெக்டா இல்லாம ஏதோ ஒரு அனுமானத்தின் ரீதியாக இப்ப வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது மேல வந்து அந்த பிள்ளையார் கோவில்ல இருக்கிற அந்த இடத்து பக்கத்துல வந்து இந்த தீபம் ஏற்ற வேண்டாம். இதுக்கு மேற்பட்டு அந்த மேல இருக்கிற அந்த தூண்லயே வந்து தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் இதுக்கு மேல அந்த முஸ்லிம்ஸ்க்கு அங்க இருக்க தர்கா பீப்புள்ஸ்க்கு வந்து அங்க நான்வெஜ் அண்ட் வெஜ் சமைச்சு சாப்பிடுற அந்த உரிமை வந்து இருக்காது அப்படின்றதுனால இப்போ வந்து ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. இது வந்து என்னன்னா, இங்க மெயினா இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நாங்க ரெஸ்யூம் பண்றதுக்கு கேட்கிறோம். இத்தனை வருஷமா நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வேற விதம். இத்தனை வருஷமா அந்த உச்சி பிள்ளையார் கோவில்ல இருக்கிற அந்த ஒரு இடத்துல தான் வந்து கார்த்திகை தீபம் ஏற்று இருக்காங்க. பட் இப்ப புதுசா வந்து அது கிடையாது. இங்க வந்து இது இத்தனை பழங்காலத்துல இங்கெல்லாம் ஏத்தல. இந்த பெரிய மேல இருக்கிற அந்த தூண்ல தான் ஏத்தி இருக்காங்க. ஸோ இதுக்கு மேல அங்கதான் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறது வந்து அது எப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. எல்லாருமே ஒற்றுமையா இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து அங்க ப்ராப்ளம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ப்ராப்ளம் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்காக நிறைய பேர் வந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அங்க இருக்க ஹிந்துஸ் எல்லாமே வந்து நாங்க ரொம்ப வருஷமா இந்த உச்சி பிள்ளையார் கோயில தான் ஏத்தி கும்பிட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு மேல போய் கும்பிடணுன்ற எதுவும் கிடையாது, எங்களுக்கு ப்ராப்ளமும் இல்லை, நாங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதனால யாருக்கும் ப்ராப்ளம் வர வேண்டான்ற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் பிஜேபி பிஜேபி சார்ந்தவங்க தான் இங்க மேல ஏத்தணும்ன்ற மாதிரி ஒரு சில தரப்புல போயிட்டு இருக்கு. நாட் டு ஸ்டேட் எனி பர்டிகுலர் கவர்மெண்ட், பட் ரிலீஜனை வச்சு இங்க பாலிடிக்ஸ் பண்றது இட்ஸ் நாட் நியூ ஃபார் அஸ். பட் இது எங்க முடியும்னு தெரியல. நார்த் இந்தியா மாதிரி இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு நம்ம கூட இருக்கவங்கள நம்மளே வந்து சப்ரஸ் பண்ணி அதுல வந்து நம்ம சந்தோஷப்படுற மாதிரியான பர்சன்ஸ் நம்ம கிடையாது. ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து கேஸ் போட்டு நீங்க இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா இதுக்கு நம்ம கண்டிப்பா போராடலாம், சண்டை போடலாம், என்ன வேணா பண்ணலாம். நம்ம பண்ணிட்டு இருக்கிறதே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாலே எங்க பிரச்சனை இல்லை. இங்க ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வந்து போட்டு அண்ட் தென் ஜட்ஜ்மெண்ட்லயுமே கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குன்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்க முடியும் அப்படின்னு தெரியல. ஸோ இதுதான்
இங்க இஷ்யூ. ஸோ இந்த இஷ்யூ பத்தி ஃபர்தர் அப்டேட்ஸ் எது வந்தாலும் நான் வந்து வீடியோ போடுறேன். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த மாரி வந்துட்டே தான் இருக்கு இல்லையா? ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன்ஸ் ப்ராப்ளம்ஸ். நம்பளே ஃப்ரெண்ட்ஸா ஃபீல் பண்ணாலுமே வந்து இங்க இருக்க பாலிடிக்ஸ் அண்ட் திங்ஸ் வந்து நம்மள அப்படி இருக்க விட மாட்டேங்குது. ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம மேல லேபிள் பண்ணிட்டு திணிச்சுட்டே இருக்காங்க. நீ இதுதான், நீ இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு குடுத்துட்டே இருக்காங்க. உலகம் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஏஐ, ஹியூமனாய்ட்ஸ், ரோபோட்ஸ் அது மாரி போயிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் நம்ம வந்து இங்க விளக்கேத்தணும், அங்க விளக்கேத்தணும்னு சொல்லி பட் நாட் டு ஹர்ட் எனிஒன்ஸ் பிலீஃப். அஃப்கோர்ஸ் விளக்கேத்துறது, கார்த்திகை தீபம் இது எல்லாமே நமக்கு முக்கியம் தான். அது நம்ம பெருசா தான் மதிக்கிறோம். பட் ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி இத பண்ணிட்டு தானே இருக்கோம். இந்த புதுசா அந்த இடத்துல போய் ஏத்துறதுனால நம்மளுக்கு எதனா பெனிஃபிட் வரப்போதா? இல்ல எதனா சேஞ்ச் ஆக போதான்னு எனக்கு தெரியல. ஸோ அத ஏன் எடுத்துட்டு வந்து இன்னொருத்தவங்களையும் ஹர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கேள்வி. ஸோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். டாடா பாய்.